திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகம் நடத்துகின்ற திருவள்ளுவர் பெருவிழாவிற்கு தலைமையேற்று பெருமை சேர்க்கின்ற பேராசிரியர் பெருமகனார் முதுமுனைவர் பால் வளனரசு அவர்களே, இந்த நாளில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு சுழற்கோப்பைகளையும் கேடயங்களையும் நூல்களையும் பரிசாக வழங்கி சிறப்புரையாற்ற நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அறிவியல் மூதறிஞர் முனைவர் பிச்சுமணி அவர்களே, 142 ஆண்டு பாரம்பரியமிக்க புனித யோவான் கல்லூரியை சீரோடும் சிறப்போடும் வழி நடத்தி வருகின்ற கல்லூரியின் முதல்வர் முனைவர் கென்னடி வேதநாதன் அவர்களே, இந்த நாளில் வெளியிடுகின்ற நூலை முதல் படியை பெறுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேனாள் மாவட்ட கல்வி அலுவலர் இளம் முனைவர் ராஜகிளி அவர்களே, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி ஆகியவற்றில் வெற்றி வாகை சூடி பரிசுகளை துணைவேந்தர் திருக்கரத்தால் பெற்று செல்ல வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, அவர்களோடு வந்திருக்கின்ற பெற்றோரே, பேராசிரியர் பெருமக்களே, இன்னும் இவ்விழாவிலே பங்கேற்று பெருமை சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்களே, புனித யோவான் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் வணங்கி வாழ்த்துகின்றேன். 55 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகம் தனது பணியில் இன்று ஒரு புதிய முத்திரை பதிக்கின்றது. தென்னகத்து ஆக்போடாம் பாளையங்கோட்டை என்ற பெருமைக்கு காரணமாக இருந்த 142 ஆண்டு கால உயர்கல்வியின் மகுடமாக விளங்குகின்ற தூய யோவான் கல்லூரியில் இந்த விழா நடைபெறுகிறதென்றால் திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகம் தனது 55 ஆண்டு கால பணி வாழ்வில் ஒரு புதிய முத்திரை பதிக்கின்றது. மட்டுமல்ல, தலைமையேற்று பெருமை சேர்க்கின்ற முதுமுனைவர் வளனரசு அவர்கள் பெருமைக்குரிய இந்த கல்லூரியில் 30 ஆண்டுகள் தமிழ் துறையில் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இருந்து இந்திய திருநாட்டிற்கு நல்ல பல மாணவ செல்வங்களை செதுக்கி உருவாக்கி தந்த மிகச்சிறந்த சிற்பி ஆவார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், உலக அரங்கில் இருக்கின்ற தமிழ் அறிஞர் பட்டியலில் முதலிடம் பெறுகின்ற ஒரு தலை சிறந்த தமிழறிஞர்.
20ஆம் நூற்றாண்டில் இந்திய திருநாட்டின் தலை சிறந்த பேராசிரியரும் மிகச்சிறந்த மேடை பேச்சாளருமாக அனைவராலும் புகழப்படுகின்றவர். தன்னுடைய பணிவாழ்வுக்கு பின்னும் 118 விருதுகளை பெற்று மாண்போடு எளிமையை கையாண்டு இயேசுவின் பாதையில் பயணிக்கின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவ சமய தொண்டர் மட்டுமல்ல, ஆசிய நிலப்பரப்பில் சாதனையாளர் 100இல் இடம்பெற்ற மாமனிதர். அமெரிக்க வாழ்வியல் ஆய்வு மையம் அவர்களுக்கு உலக சாதனையாளர் விருதை வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கின்றது. உலகத்தில் வாழுகின்ற 640 கோடி மக்களில் ஒருவர் 118 விருதுகளை பெற்றிருக்கின்றார் என்றால் அது நமது தலைவர் பேராசிரியர் வளனரசு அவர்களே. மட்டுமல்ல, அவரது பெருமை அத்தனையும் அவர் 30 ஆண்டுகள் பணியாற்றிய இந்த கல்லூரியையே சாரும். அவரால் இக்கல்லூரி மனம் பெறுகின்றது, ஒளி வீசுகின்றது. எனவே இந்த நல்ல நாளில் முதல்வர் கென்னடி வேதநாதன் ஐயா அவர்களிடம் உங்கள் கல்லூரிக்கு இத்தகைய மாபெரும் பெருமையை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற உங்கள் கல்லூரியின் மேனாள் தமிழ் துறை தலைவர் முனைவர் ப. வளனரசு அவர்களுக்கு இந்த கல்லூரியில் நீங்கள் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்றும் எங்களை எல்லாம் அதில் அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நல்ல நாளில் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எனவே தலைவர் அவர்கள் இந்த தனித்தமிழ் இலக்கிய கழகத்திற்கு நிரந்தர தலைவராக இருக்கின்றார்கள். 55 ஆண்டுகள் கடந்த கழகம் 53 ஆண்டுகள் அவர்களையே தலைவராக கொண்டு செயல்படுகின்றது. இந்த கழகம் ஆற்றுகின்ற பல பணிகளில் முதன்மையான பணியாக இருப்பது தமிழகத்தின் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சாற்றல், எழுத்தாற்றல் திறம்பட கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தமிழ் அறிஞர் ஒருவரின் எழுத்தோவியங்களை கட்டுரை தலைப்பாக எடுத்து 60 பக்கங்களை கொண்ட ஆய்வு கட்டுரை வழங்கி அதில் முதல் பரிசு பெறுகின்றவர்களுக்கு இந்த விலையிலும் 1 பவுன் தங்கப்பதக்கமும் அடுத்து நூல்களும் வழங்கி சிறப்பிக்கின்றோம். அடுத்து எதிர்கால இந்திய திருநாட்டை வழிநடத்துவதற்கு இலக்கிய ஆர்வமும் பேச்சாற்றலும் உடைய இளைஞர்கள் தேவை என்பதற்காக அவர்களுக்கு பேச்சு போட்டியும் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற பேச்சு போட்டியில் 2வது பரிசை பெறுகின்ற கல்பனா இந்த பெருமைக்குரிய கல்லூரியை சேர்ந்தவர்கள் என்பதையும் இந்த வேளையில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அடுத்து வெள்ளி விழா கண்ட நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இன்றைய துணைவேந்தராக விளங்குகின்ற அறிவியல் மூதறிஞர் முனைவர் பிச்சுமணி ஐயா அவர்கள் ஒரு தலைசிறந்த கல்வியாளர். சென்ற வாரம் இந்த விழாவுக்கு அழைப்பதற்காக நாங்கள் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அவர்களை காண ஒரு 5 மணித்துளிகள் காத்திருந்தோம். அவர்கள் வந்து சிறிது நேரத்தில் எங்களை அழைத்தார்கள். தலைவர் அவர்கள் இந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு எவ்வளவோ பணி இருக்கும். பல்கலைக்கழக துணைவேந்தர் என்றால் அது மிக பெரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவி. இருப்பினும் அவர்கள் எங்களை இன்முகத்துடன் வரவேற்று நான் வருகிறேன் என்று உடனடியாக தனது சம்மதத்தை தெரிவித்தார்கள். தலைவர் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கே மகிழ்வுந்து அனுப்பி உங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். துணைவேந்தர் அவர்கள் தமிழ் பண்பாட்டினுடைய அந்த வழியிலேயே வாழ்கின்றவர். நானே எனது மகிழ்வுந்தில் கல்லூரிக்கு வந்து விடுகிறேன் என்று மிக எளிமையாக நல்ல தமிழ் பண்பாட்டோடு அமைதியாக பதில் சொன்னார்கள். துணைவேந்தர் அவர்கள் இப்படி பதில் சொன்னார்கள் என்பதை கேட்டு நானும் நண்பர் முருகனும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தோம். காரணம், நாங்கள் அழைக்க சென்றவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்.
அவர்களுடைய தகுதியும் உயர்வும் மிக மதிப்பிற்குரியது. இருப்பினும் தன்னை ஒரு சாதாரண மனிதராக அவர்கள் கருதி நானே கல்லூரிக்கு எனது வாகனத்தில் வந்து விடுகின்றேன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள். அந்த வல்லவர் நல்லவர் இன்று இந்த விழாவிலே பங்கேற்று கல்லூரி மாணவர்களுக்கு கேடயங்களையும் பரிசுகளையும் வழங்குவதில் தனித்தமிழ் இலக்கிய கழகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது, பெருமை அடைகின்றது. எனவே நமது மாநகரில் செயல்படுகின்ற வெள்ளி விழா கண்ட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் அறிவியல் மூதறிஞர் முனைவர் பிச்சுமணி அவர்களை திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் சார்பாகவும் வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். இப்பொழுது தலைவர் அவர்கள் துணைவேந்தர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து பெருமை சேர்க்கின்றார்கள். அடுத்து நம்மிடையே வருகை தந்து நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த கல்லூரியின் முதல்வர் முனைவர் கென்னடி ஐயா அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அயர்லாந்து கிறித்தவ சமய போதகரும் தலை சிறந்த தமிழறிஞரும் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தந்தவருமாகிய ராபர்ட் கால்டுவெல் அவர்களின் பணிகளை பற்றி கட்டுரை வழங்கிய போது 100 மண்டபத்திற்கு முதல்வர் அவர்கள் வருகை தந்து வாழ்த்துரை வழங்கினார்கள். அந்த நாளில் முதல் முறையாக நான் அவர்களை பார்த்தேன். அவர்களது தலைமையில் இக்கல்லூரி மிகச் சிறப்பாக நமது நெல்லை மண்ணில் செயல்படுகின்றது என்ற பெருமையை இந்த வேளையில் அவர்களுக்கு சொல்லி தனித்தமிழ் இலக்கிய கழகத்தின் 53 ஆண்டு கால தலைவராக இருக்கின்ற உங்களது கல்லூரியின் மேனாள் தமிழ் துறை தலைவர் முனைவர் ப. வளனரசு அவர்கள் பேராலும் வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக உங்களை வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து மேடையில் அமர்ந்திருப்பவர்களில் தலை சிறந்த கல்வியாளரும் இக்கல்லூரியின் துணை முதல்வராக முதல்வரோடு இணைந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து பணியாற்றி இக்கல்லூரி தொடர்ந்து பெருமையோடு உயர்கல்வி பணியை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு கல்லூரியின் துணை முதல்வர் அவர்களும் நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி மனிதநேய பண்பாளர் பப்பையா அவர்கள் இந்த நூலாடையை அணிவித்து பெருமை சேர்க்கின்றார்கள். அடுத்து தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளிலும் வல்லவரும் புலமை மிக்கவரும் தமிழ் இசையில் மிகச்சிறந்த பாடகரும் மாவட்ட கல்வி அலுவலராக மிக சிறப்பாக பணியாற்றி ஆசிரிய பெருங்குடி மக்களால் நல்ல அலுவலர் என்ற பாராட்டை பெற்றவரும் நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய மேனாள் விருதுநகர் கல்வி மாவட்ட அலுவலர் இளைமுனைவர் ராஜகிளி ஐயா அவர்கள் இங்கு நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய வட்டத்திற்குள் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு நெல்லை மாவட்ட திருவருட் பேரவையின் தலைவராக பொறுப்பேற்று மிக நல்ல பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். தலை சிறந்த மேடை பேச்சாளர், மிகச்சிறந்த பாடகர், நல்ல சிந்தனையாளர், தமிழ் ஆங்கிலம் இந்த 2 மொழிகளிலும் ஓங்கிய புலமைக்கு சொந்தக்காரர். அவர்களையும் இந்த நல்ல நாளில் வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். விவேகானந்தர் மன்ற செயலர் ஐயா சுந்தரம் அவர்களுக்கு நூலாடை அணிவிக்கின்றார்கள். இந்த நல்ல நாளிலே துணைவேந்தர் அவர்களிடம்
ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல நான் விரும்புகின்றேன். மனோன்மணியம் சுந்தரனானது பேரன், வங்கி பணியாளர், விவேகானந்தர் மன்றத்தின் செயலர், அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் பேசும்போது நான் சொல்வேன், மனோன்மணியம் சுந்தரனார் பேரன் என்பதே உமது வாழ்வில் உமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பெருமை என்று சொல்வேன். துணைவேந்தர் அவர்கள் வந்திருப்பதாலும் அவர் மனோன்மணியம் சுந்தரனாரது பேரன் என்பதாலும் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு உண்டு. எனவே அதை தெரிவிக்கின்றேன். மட்டுமல்ல, 27 ஆண்டுகளுக்கு முன்னால் நெல்லையில் பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்த குழுவினரில் முதல் இடத்தில் இருப்பவர் தலைவர் வளனரசு அவர்கள். அவர்களையும் இந்த நாளில் அந்த பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களில் முதன்மையானவர் என்பதையும் நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். நிறைவாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார். நிறைவாக இறைவணக்கம் பாடிய முனைவர் பிரம்மசக்தி அவர்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் களம் பல கண்ட காரிகையாகவும் ஆசிரியர் குலத்தின் பேரொழியாகவும் விளங்கி கடந்த கால் நூற்றாண்டாக நெல்லையில் பேராசிரியர் வளனரசோடு இணைந்து தமிழ் இலக்கிய பணிகளை மிக சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். அவர்களுக்கு திருமதி ஜான்சி அவர்கள் இப்பொழுது நூலாடை அணிவித்து பெருமை சேர்க்கின்றார்கள். நிறைவாக கல்லூரி முதல்வர் ஐயா முனைவர் கென்னடி அவர்கள் இந்த மன்றத்தை இந்த விழாவிற்காக தந்து உங்களது முன்னாள் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ப வளனரசு அவர்களை ஏற்றி போற்றி மதித்து இந்த வாய்ப்பினை, இந்த விழாவை சிறப்பாக இந்த கல்லூரி மன்றத்தில் நடத்துவதற்கு அனுமதி தந்தமைக்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்கள் சார்பாக, பேராசிரியர் பெருங்குடி மக்கள் சார்பாக, திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகத்தின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். இங்கு திருக்குறள் பாடல் பாடுவதற்காக நம்மிடையே வருகை தந்திருப்பவர் நடிப்பிசை கலைஞர் அருணா சிவாஜி அவர்கள். அவர் தமிழ் பணியில் மிகுந்த ஆர்வமுடையவர். பல பொது விழாக்களில் திருக்குறளை பற்றி மிக அழகிய இசையோடு பாடல் பாடுவார்கள். அவர்களையும் உங்கள் அத்தனை பேர் சார்பாக வருக வருக என வரவேற்று திருக்குறள் தொண்டர் அன்பு தம்பி முருகன் அவர்கள் இந்த நூலாடையை போர்த்தி பெருமை செய்வார்கள். அடுத்து இந்த விழாவிலே பாராட்டு பாமாலை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற மேனாள் மாவட்ட பதிவாளர், நிலா இலக்கிய வட்டத்தின் பொறுப்பாளர் ஐயா ராஜகோபால் அவர்கள் நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் பதிவுத்துறையில் பணியாற்றியிருந்தாலும் தமிழ் மொழியிலும் மிகுந்த புலமையும் ஆர்வமும் உடையவர்கள். அவர்களையும் உங்கள் அத்தனை பேர் சார்பாக வணங்கி வாழ்த்தி வருக வருக என வரவேற்று இந்த நூலாடையை அவர்களுக்கு நல்லாசிரியர் வையனார் ராமசாமி அவர்கள் அணிவித்து பெருமை சேர்க்கின்றார்கள். அடுத்து எங்களது தமிழ் நிகழ்வுகளை எல்லாம் உலகின் 66 நாடுகளுக்கு கதிர் ஒலிக்காட்சியின் மூலம் ஒலிபரப்பி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கதிர் அவர்கள் நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் முத்தமிழ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இளமுனைவர் ராஜகிளி ஐயா அவர்கள் இந்த நூலாடையை அணிவித்து பெருமை சேர்க்கின்றார்கள். நிறைவாக எங்களது அழைப்பினை ஏற்று இந்த விழாவிலே பங்கேற்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்கள்,
பேராசிரியர் பெருங்குடி மக்கள், மாணவ செல்வங்கள், பரிசு பெறுகின்ற சாதனையாளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லாசிரியர் ஜான் பீட்டர் அவர்களுக்கு திருக்குறள் சுந்தரம் அவர்கள் இந்த பயனாடை அணிவித்து பெருமை செய்கிறார்கள். மாட்சிமிகு துணைவேந்தர், அறிவியல் சான்றோர் என்ற பெருமைக்குரிய ஐயா பிச்சுமணி அவர்களே, இந்த கல்லூரியின் கனிவார்ந்த முதல்வர் அன்பிற்குரிய வேதநாதன் அவர்களே, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய துணை முதல்வர் அவர்களே, மாவட்ட கல்வியாளர் ராசுகிளி அவர்களே, விழாவிலே கலந்து கொள்கின்ற சான்றோர் பெருமக்களே, அனைவரையும் வணங்கி வாழ்த்தி சில வார்த்தைகளை சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்த என்று சொன்ன பாவேந்தர் வழியிலே ஏறத்தாழ 56 ஆண்டுகளாக தனித்தமிழ் இலக்கிய கழகம் இயங்கி வருகிறது. குறிப்பாக கல்லூரி மாணவ மணிவர்களை வளர்த்திடல் வேண்டும் என்ற அடிப்படையிலே எழுத்தாற்றல், பேச்சாற்றல் ஆகியவற்றை போற்றி மகிழ்விக்கின்ற வகையிலே ஆண்டுதோறும் போட்டிகளை நடத்துகிறோம். ஆண்டுதோறும் அறிஞர் விழாக்களை நடத்துகிறோம். மாதந்தோறும் 30 சொற்பொழிவுகளை நடத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் உலக அரங்கிலே திருவள்ளுவரை காணுகிறோம். வியாழக்கிழமை தோறும் விவேகானந்தர் வழியிலே வள்ளுவரை பார்க்கிறோம். சனிக்கிழமை தோறும் திருக்குறளிலே 2வது அடியில் அமைந்திருக்கின்ற 3 சீர்களுக்கு 3/4 மணி நேரம் சிறப்புரையாற்றுகின்ற பெருமையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே காப்பிய சொற்பொழிவுகளை நடத்துகிறோம். வாரந்தோறும் இப்படி நடத்துவது தவிர அன்பிற்குரிய பொறியாளர் பாப்பையா அவருடைய இல்லத்திலே மகாராச நகரிலே மாதத்திற்கு ஒரு சிறப்பு சொற்பொழிவை நடத்தி மகிழ்கின்றோம். அது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அமையும். 2வது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கட்டபொம்மனில் அமைந்திருக்கின்ற வழக்கறிஞர் பாண்டியனுடைய இல்லத்திலே திருக்குறள் விரிவுரைகள் நடைபெறுகின்றன. அதை போலவே மாதந்தோறும் முழுநவு நாட்களிலே ஐயா பதிவாளர் ராசகோபால் அவருடைய இல்லத்திலே நிலாமுற்றத்திலே அருமையான ஆய்வுரைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் சொல்வதை தமிழை நல்ல முறையில் புழங்குவதற்கு முழங்குவதற்கு தனித்தமிழ் இலக்கிய கழகம் எடுத்துக்கொள்கின்ற ஒரு செயல் என்று சொல்லலாம். இதற்கு தளமாக அமைவது மாநில தமிழ்ச் சங்கம். இன்று திருவள்ளுவர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். முப்பால் என்றுதான் திருவள்ளுவர் அதற்கு பெயர் வைத்தார். அந்த முப்பாலிலே தலையாய அறமாக சொல்லப்படுகின்ற ஒன்று என்று சொன்னால் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்பதிலே அறத்துப்பால் நடுநாயகமாக விளங்குகிறது. இந்த நடுநாயகமாக விளங்குகின்ற அறத்துப்பாலிலேயும் எந்த பாடலை சொல்லலாம் என்று கொஞ்சம் எண்ணிப்பாருங்கள். 317வது குறட்பா உங்களுடைய இதயத்திலே நிற்கும். எனைத்தானும் என்று தொடங்குகிறார். நல்லவை கேட்க என்பதை அடிக்கடி நல்லாசிரியர் முனைவர் ராமசாமி அவர்கள் எடுத்து முழங்குவார்கள். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. இதுதான் வள்ளுவத்தின் உயிர் மூச்சு. எனைத்தானும் எஞ்ஞான்றும் எல்லா காலத்திலும் என்று சொல்கிறார். யாருக்கும் நண்பராக இருக்கலாம், அயலவராக இருக்கலாம், பகைவராக இருக்கலாம், யாருக்கும் மனத்தால் கூட தீமை செய்து விடாதீர்கள். இந்த உயரிய குறிக்கோளை உலகத்திற்கு வழங்கியிருப்பவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரை சோவியத் நாட்டை சார்ந்த எழுத்தாளர் டால்ஸ்டாய் நன்றாக புரிந்து வைத்திருந்தார். ஆகவேதான் அவர் எழுதுகின்ற ஒரு கட்டுரை ஒன்றிலே 6 மேற்கோள்களை தந்தார். தங்கத்தாம்பாளத்திலே வைரமணிகளை பதித்ததை போல அவர் எழுதியிருப்பதை பார்த்து தென்னாப்பிரிக்காவிலே இருந்த அண்ணல் காந்தியடிகள் வியந்து போய் இந்த மேற்கோள் பாக்கள் 6 எந்த நூலிலே இருந்து நீங்கள் எடுத்தாண்டி இருக்கிறீர்கள் என்று வினவினார். அவர் அதற்கு விளக்கம் சொன்னார். இந்தியாவிலே, தமிழகத்திலே தமிழிலே எழுதப்பட்ட திருக்குறளில் இருந்துதான் நான் எடுத்தாளுகிறேன். இன்னா செய்யாமை என்பதைத்தான் அஹிம்சை என்ற அடிப்படையில் அவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்ன உடனே அண்ணல் காந்தியடிகள் டால்ஸ்டாய் வாயிலாக திருக்குறளை தெரிந்து கொண்டவர்கள்
திருக்குறளை முதலிலே ஆங்கிலத்திலே படித்தார். பிறகு தமிழிலே படிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அவருடைய வழியிலே வந்த அவருடைய பெயரன் இப்போது ஆங்கிலத்திலே திருக்குறளை மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியையும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆகவே டால்ஸ்டாய் வாயிலாக அண்ணல் காந்தி திருக்குறளை உணர்ந்தார். காந்தி திருக்குறளை உணர்ந்தது மட்டுமல்ல, திருக்குறள் வழியிலேயே வாழ்ந்தார். அண்ணல் காந்தியுடைய கண்களாக 2 கொள்கைகளை பார்க்கிறோம். என்ன கொள்கைகள்? ஒன்று கொல்லாதே, இன்னொன்று பொய் சொல்லாதே. ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று என்கின்ற இந்த திருக்குறள் வழியிலே வாழ்ந்த அண்ணல் காந்தியடிகளை பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம், இந்தியாவுக்கு என்று சொன்னால் தேசிய பறவை உண்டு, தேசிய விலங்கு உண்டு, தேசிய காப்பியம் இல்லையே, தேசிய இலக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கு ஒரு ஆறுதல் தருவதைப் போல அண்மையிலே உலக அளவிலே யுனெஸ்கோ என்கின்ற நிறுவனம் உலக நூல் என்று அறிவிக்க காத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் அறிவித்திருக்க வேண்டும். அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருக்குறள் உலக நூல், திருக்குறள் த வேர்ல்டு புக் என்ற அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏற்கனவே முன்னீர் பள்ளத்தை சார்ந்த ஆங்கில பேராசான் மிக அருமையாக அதை எடுத்து சொன்னார்கள். பூர்ணலிங்கம் என்கின்ற பெருந்தொகை தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதுகின்ற போது த யுனிவர்சல் கோட் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார்கள் அதை சொல்கின்ற போது விழுமிய இலக்கியம் என்று சொன்னார்கள். அதனை தேசிய இலக்கியமாக்குகின்ற காலத்தை இந்திய அரசு அறிவிக்கின்ற காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி என்னுடைய தலைமையுரையை நிறைவு செய்கின்றேன். இப்போது வாழ்த்து பாமாலையை வழங்குவதற்காக நல்ல பதிவாளர், உன்னை பதிவாளர் ராசகோபால் அவர்கள் வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். நிறைவாக நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் பேருரையாற்றுவார்கள். திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகம் நடத்துகின்ற திருவள்ளுவர் பெருவிழாவிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொள்கின்றேன். அதற்கு வாய்ப்பளித்து பாராட்டு பாமலை நல்குமாறு என்னை பணித்த தமிழ் பேராசான் மூதறிஞர் ஐயா வளனார் அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர் உள்ளிட்ட அனைத்து சான்றோர்களையும் இந்த மாலை வேளையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர்களையும் வணங்கி மகிழ்ந்து இந்த சிறிய பாமாலையை படிக்கின்றேன். திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகம் நடத்தும் திருவள்ளுவர் பெருவிழா பாராட்டு பாமாலை. இயற்கையில் கருவாகி இனிமையே உருவாகி செயற்கை கடந்த செம்மொழித் தமிழை புயலெனச் சூழ்ந்த அயலார் சூழ்ச்சியால் செயலறச் செய்யும் கயமையைப் போக்க துறைகள் தோறும் தமிழ் தொண்டாற்றிட நிறைபா சரையாக அமையப்பெற்றது நெல்லை தனித்தமிழ் இலக்கிய கழகம். இயற்கையில் கருவாகி இனிமையே உருவாகி செயற்கை கடந்த செம்மொழித் தமிழை புயலெனச் சூழ்ந்த அயலார் சூழ்ச்சியால் செயலறச் செய்யும் கயமையைப் போக்க துறைகள் தோறும் தமிழ் தொண்டாற்றிட நிறைபா சரையாக அமையப்பெற்றது நெல்லை தனித்தமிழ் இலக்கிய கழகம். இளைய குமுகாயத்து இதயங்களிலெல்லாம் தலையுரம் வைத்து தமிழ் வயலாக்கிட நூற்றுக்கணக்கில் கட்டுரை போட்டிகள் போற்றும் பேச்சு போட்டிகள் நடாத்தி நற்றமிழ் பணிசெய் பொற்புறு கழகம் தனித்தமிழ் இலக்கிய கழகம். நாற்றுப்பாவும் நல் உழவனைப் போன்று தோற்றிய நாள் முதல் தோள் கொடுப்பவராய் தூற்றிய விதையெல்லாம் காத்து வளர்க்கும் கழக காவலர் ஐயா வளனார் அவர்களே வாழிய வாழிய. தான் பணி ஆற்றிய தரமுயர் கலையகம் தூய யோவான் கல்லூரி தன்னில் திருவள்ளுவர்க்கு பெருவிழா காண்பது பெருமையும் பீடும் மிகு சரித்திர நிகழ்வே. வள்ளுவர் புகழை வாயுற வாழ்த்தியும் வாகை சூடிய வண்டமிழ் மாணவர்க்கெல்லாம் வரிக்கும் பரிசுகள் வழங்கி போற்றியும் சிறப்பு சேர்த்திடும் சீர்மனச் செம்மல் இப்படை தோற்கின் எப்படை வெல்லுமென செப்பிய மனோன்மணி சுந்தரனார் பெயர் ஒளிர் பல்கலைக்கழகத்து வெல் துணை வேந்தர் ஐயா பிச்சுமணியார் அவர்களே பீடுற வாழியவே. வாழ்த்துறை வழங்கிடும் வண்டமிழ் ஆர்வலர் வளனரசர்பால் உளம் நிறை நட்பினர் தூய யோவான் கல்லூரி முதல்வர் முனைவர் கென்னடியை தமிழ் போல் வாழியவே. அறநெறி கற்று அறிவினை பெற்று
அறவழி வளர்த்த பெற்றோர் பேணி குரல் வழி வாழ்ந்து குவலயம் போற்ற மாணவமணிகள் மாண்புற வாழியவே. வாழ்க வள்ளுவம், வாழ்க செந்தமிழ். நன்றி, வணக்கம். நல்ல இமயம், நலம் கொளிக்கும் கங்கை நதி, வெள்ளத் தமிழ்நாட்டின் மேன்மை பொதிகை மலை, தின்னக்கனிகள், தெவிட்டா பயன்மரங்கள், இன்பம் சொரிந்திருக்கும் இப்பெரிய பாரதம், பொன் விளையும் பாரதம், முத்துக்களின் நிலைக்களனாம் பாரதம், பாரதத்தின் தென்கோடி தமிழகம். அந்த தமிழகத்தினுடைய தெற்கே எங்களுடைய சேவை இந்த மாணவ செல்வங்களுக்கு தேவை என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கிறிஸ்தவ மிஷனரிமார்களால் உருவாக்கப்பட்டு 143 ஆண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்த தென்னகத்தினுடைய ஆக்ஸ்போர்ட் பாளையம் கோட்டை என்று சொல்லப்படுவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கி கொண்டிருக்கின்ற தூய யோவான் கல்லூரியின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கும் ஒளி செங்கதிரோன் தங்க கையால் புத்தழகு தாமரையை தழுவி கொஞ்சுவது போல நமக்கெல்லாம் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் இந்த நல்ல வேளையிலே, இந்த நல்ல நேரத்திலே நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா இங்கே வருகை தந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி 2020 மாணவ செல்வங்களை நாங்கள் பார்க்கவில்லை. சென்ற 8ஆம் தேதியிலிருந்து தான் நாங்கள் மாணவர் செல்வங்களை நேரடியாக பார்த்து வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 2020 மார்ச் 28ஆம் தேதி மாணவ செல்வங்களுக்கு பட்டமளிப்பு விழா. அதற்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா பிச்சுமணி அவர்கள் இங்கு வர வேண்டும், மாணவ செல்வங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்த வேண்டும். ஆனால் கோவிட்-19 என்ற அந்த தொற்று நோயின் காரணமாக ஐயா அவர்கள் இல்லை, பரவாயில்லை, ஏப்ரல் 15 வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போதும் என்னுடைய காதுகளிலே ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நாட்டிலே நடைபெற்ற அந்த தொற்று நோயினுடைய பரவல் காரணமாக அது அப்படியே மாறி இன்னும் நடத்த இயலாத இந்த காலகட்டத்திலே அவர்கள் இந்த நிகழ்விற்கு தூய யோவான் கல்லூரிக்கு வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கூட வளனரசு சார் அவர்களுக்கு நன்றியுடையவனாக இருக்கின்றேன். இந்த வருடம் நடைபெறக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாவிலே அவர்கள்தான் எங்களுடைய நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முனைவர் பிச்சுமணி ஐயா அவர்கள்தான் எங்களுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாகவும் தூய யோவான் கல்லூரியின் சார்பாகவும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை அவர்கள் இந்த வருடத்தினுடைய பட்டமளிக்கும் பெறுகின்ற மாணவர்களுக்கும் சேர்த்து பட்டத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் போன 2020 மாணவர்களுக்கும் 21 இந்த மாணவர்களுக்கும் சேர்த்து 2 நாட்களாக அவர்கள் வர வேண்டும் என்ற அன்பு கட்டளையும் இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தூய யோவான் கல்லூரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 7வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது யாக்கோபுரம் என்ற ஒரு சிறிய கிராமம், என்னுடைய தந்தை சொன்னார்கள், ஊரல்வாய் மொழி என்று ஒரு ஊர் இருக்கிறது, இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அங்கே முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வருகிறார்கள், ஒரு கருத்தரங்கம் அவருடைய தலைமையிலே நடைபெறுகிறது, அதில் ஒருவர் பேச இருக்கிறார், அந்த பேச்சை நீ கேட்பதற்கு வர வேண்டும் என்று சொல்லி 7வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது யாக்கோபுரத்திலிருந்து வில் வண்டியெல்லாம் பூட்டி கொண்டு அந்த மாட்டு வண்டியிலே சென்றது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த ஊர்வாய் மொழியிலே கலைஞர் மு கருணாநிதி அவர்களோடு இணைந்து கருத்தரங்கத்திலே பேசியவர் வேறு யாரும் அல்ல, தமிழ் மூதறிஞர் எங்களுடைய பேராசிரியர் வளனரசு ஐயா அவர்கள் என்று கூறிக்கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் வந்து எப்போதெல்லாம் கல்லூரியிலே கேட்கிறார்களோ அப்போதெல்லாம் எப்போது வருவார்கள் என்றுதான் நாங்கள் காத்து கொண்டிருப்போம். ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அல்ல, எங்களுடைய மனதில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நான் ஓய்வு பெறுவதற்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா கண்டிப்பாக வைக்கப்படும் என்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். தமிழ் அறிஞர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழில் ஆர்வமிக்க பெரியவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். எங்களுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், துறைத் தலைவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், எங்களுடைய மாணவ செல்வங்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எங்களுடைய துணை முதல்வர் டாக்டர் ஜே சுந்தரராஜ் அவர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே ஆங்கிலத்துறையிலே 26 PhDகளை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிகும் இந்த இடத்திலே மாணவ செல்வங்களுக்கு போட்டிகளை நடத்தி பரிசளிக்கும் விழா என்று சொன்னவுடன் என் மனதில் வந்த ஒரு சிறிய கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். மாணவன் ஒருவன் இருந்தான், அவன் 8வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். சொற்பொழிவு போட்டிக்கு பெயர் கொடுக்க வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே கால்சட்டை சட்டை போட்டுக்கொண்டு ஓடி சென்று பெயரினை கொடுக்கின்றான். அவன் பேச வேண்டிய முறையும் வருகிறது. பேசுவதற்காக முன்னால் வந்து நிற்கின்றான். அன்பும் பண்பும் நிறைந்த தலைவர் அவர்களே என்று பேச ஆரம்பிக்கின்றான். பேச்சு வாயிலிருந்து வரவில்லை. முன்னால் இருந்த மாணவர்கள், அவனுடைய நண்பர்கள் சிறு சிறு சாக்பீஸ், சிறு சிறு கற்களை தூக்கி அவன் மீது வீச ஆரம்பித்து விட்டார்கள்.
அழுத விழிகளோடு வீட்டிற்கு வருகிறான். வீட்டிலே 12 மணிக்கு அழுகை விசும்பல் சத்தத்தை கேட்ட அருமையான தந்தை அவனுடைய முதுகிலே தட்டி கொடுத்து, ஏன் மகனே இன்னும் தூங்காமல் இருக்கிறாய், ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது அவன், அப்பா இன்று நான் பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டேன். நான் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பதாக என்னுடைய நண்பர்களே சிறு சிறு சாக்பீஸ் சிறு சிறு கற்களை தூக்கி என்னை விரட்டி விட்டார்கள் என்று சொன்னான். அவனுடைய முதுகிலே தட்டி கொடுத்து விட்டு, பரவாயில்லை மகனே தூங்கு என்று சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் அவனுடைய காதுகளிலே சொல்லிவிட்டு சென்றார். பயிற்சி செய், முயற்சி செய், விண்ணில் கூட காலடி பதிக்கலாம் என்ற அந்த நல்ல வார்த்தையை அவனுடைய காதுகளிலே விட்டு விட்டு சென்றார். மறுநாள் காலையிலே எழுந்தவுடன் அந்த மகனை அழைத்து கண்ணாடி ஒன்றினை சுவற்றிலே மாட்டி, ஒவ்வொரு நாளும் காலையில் நீ எழுந்தவுடன் இந்த கண்ணாடியை பார்த்து உன் வாயிலிருந்து வார்த்தைகள் சரளமாக வருகிறதா என்று பேசிப்பார், பேசிப்பார். பயிற்சி செய், முயற்சி செய், விண்ணில் கூட காலடி பதிக்கலாம் என்ற வார்த்தை அவனுடைய காதுகளிலே இட்டு சென்றார். 8வது வகுப்பு முடித்துவிட்டு 9வது வகுப்பு வருகின்றார். தலைமை ஆசிரியர், இந்த முறை சொற்பொழிவு போட்டிக்கு யார் பெயர் கொடுக்கிறீர்கள் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் ஓடி சென்று பெயரினை பதிவு செய்கிறான். இந்த முறை அவனுடைய அருமை நண்பர்கள், இவனுக்கு சாக்பீஸ் அல்ல, கற்கள் அல்ல, அழுகிய தக்காளி பழங்களை வீச வேண்டும், அழுகிய உருளைக்கிழங்கை வீச வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கு பயம் என்பதே இல்லை. காரணம், அவனுடைய மனதிலே உதித்த அந்த தன்னம்பிக்கை. பயிற்சி செய், முயற்சி செய், விண்ணில் கூட காலடி பதிக்கலாம் என்ற அந்த வார்த்தை அவனுடைய காதுகளிலே ரிங்காரமிட்டு கொண்டு அவன் பயிற்சி செய்தான். அந்த காலத்திலெல்லாம் கொடுக்கப்படும் தலைப்பு உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் விரும்பும் தலைவர். இதுதான் அந்த காலத்திலே கொடுக்கப்படக்கூடிய தலைப்பு, ஒரே தலைப்பு. அவனுக்கும் அந்த தலைப்பு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. மேடைக்கு வந்து பேச ஆரம்பிக்கின்றான். அவனுடைய நண்பர்கள் தயாராக இருக்கிறார்கள் வீசுவதற்காக. இவன் அச்சப்படவில்லை, பேச ஆரம்பிக்கின்றான். ஆண்டோரே, சான்றோரே, என் போன்றோரே, கங்கையால் வடநாடு செழிப்பாகிறது, காவிரியால் தென்னகமே தெம்மாங்கு பாடுகிறது, மகான் மகாத்மா காந்தியால் பாரதமே பரவசம் அடைகிறது. போர் பந்தலிலே பிறந்தவர், போலி வாழ்க்கையை வெறுத்தவர், புகழ் நிறைந்த பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர், போர் முரசு கொட்டாமல் வாழ் எடுப்பில் கட்டாமல் எதிரிகளை வெட்டாமல் வாழ்வழித்தார், விடுதலை வாழ்வு தந்தார் பாரதத்திற்கே. அன்பிலே புத்தராகவும் அகிம்சையிலே இயேசுநாதரை போலவும் வாழ்ந்தவர் மகான் மகாத்மா காந்தியடிகள். மேரு போல் வளர்ந்த மௌரியர் ஆட்சி, அதனை கொன்று ஊறு போட்ட குப்தர்களின் சிம்மாசனம், அடிமையாயிருந்த அரசராய் மடிந்த குத்புதீன் வம்சம், அதற்கு பின்னால் வந்த பாபரின் பரம்பரை, அந்த முகலாயர் கூடாரத்திற்கே நெருப்பு வைத்துவிட்டு அரசக்கட்டில் ஏறுவதையே குறிக்கோளாக கொண்ட ஆங்கில ஏகாதிபத்தியம், அந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டியடித்த பெருமை மகான் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ஏற்றார். வாழ்க நீ அம்மா, நீ வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மெஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்ற பாரதத்தை வாழ்விக்க வந்த மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று அவன் சொல்லி முடித்த போது அவனுடைய நண்பர்களே ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து கர ஒலி மூலமாக அந்த கலையரங்கமே அதிரும்படியாக செய்தார்கள் என்றால், மாணவ செல்வங்களே, ஒருவேளை நீங்கள் தோல்வியுற்றிருக்கலாம் இந்த போட்டிகளிலே. நான் சொல்லுகின்ற வார்த்தையை மட்டும் மனதில் வைத்து பயிற்சி செய், முயற்சி செய், விண்ணில் கூட காலடி பதிக்கலாம் என்ற வார்த்தை உங்களுடைய காதுகளிலே என்றென்றும் ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கட்டும் என்ற நல்ல வார்த்தைகளை கூறி இந்த நல்ல நிகழ்ச்சியினை எப்போதென்றாலும் நீங்கள் வந்து இங்கே நடத்தி கொள்ளலாம். உங்களுடைய கலையரங்கம் இருக்கிறது, எங்களுடைய பழைய மாணவர் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற நல்ல வார்த்தையும் கூறி மீண்டும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, வளனரசு ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது மொழிதான். அந்த மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு 55 ஆண்டு காலமாக தனித்தமிழ் இலக்கியக் கழகம் பாடுபட்டு வருகிறது. ஆண்டுதோறும் பேச்சு போட்டு கட்டுரை போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிற நேரத்திலே இந்த ஆண்டு பரிசு பெற்றவர்களை நான் பெயர் சொல்லுகிறேன். உங்களுக்கு நூல்களையும் இந்த பதக்கங்களையும் இந்த கோப்பைகளையும் வழங்க இருக்கிறார்கள். இதை பெறுகிற போது நீங்கள் பிறந்ததனுடைய முழு பயனை அடைகிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த கோப்பையை நமக்கு வழங்குகிறவர்கள் யார் என்று கேட்டால், பேச்சு போட்டிக்கு முன்னாள் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். கட்டுரை போட்டிக்கு தாபி ஹரிராம் செட் பேடி என்று சொல்லுவோமே, அந்த குடும்பத்தார் வழங்குகிறார்கள் என்ற நினைவூட்டத்தை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புரவலர் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆண்டு திருக்குறள் பேரவையினுடைய திருக்குறள் தூதர் முனைவர் கு மோகனராசு ஐயா அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். நான் இந்த போட்டியிலே பரிசு பெற்றவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். நீங்கள் ஐயா அழைக்கிற போது வந்து நூல்களையும்
கோப்பைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக கட்டுரை போட்டியிலே முதல் பரிசை பெறுகிற அன்பு சகோதரி செல்வி பே சீதாதேவி. இவர்கள் விவேகானந்தா கல்லூரியைச் சேர்ந்தவர்கள், கன்னியாகுமரி. எங்கள் மாநில தமிழ்ச்சங்கத்திலே நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டு சிறப்பிக்கிற மாணவி இவர்கள். இரண்டாவது பரிசு பெறுகிறவர் இரா குமரகுருபரன், முனைவர் பட்ட ஆய்வாளர், திறந்த நிலை பல்கலைக்கழகம். ஆடையின் ஒரு நூலுதான் உதாரணம் என்று சொல்வதை போல ஐயாவினுடைய வழியிலேயே இந்த பரிசுகளை பெறுகிறார்கள் என்றால், ஒரு வீட்டிலே ஒரு படித்தவர் இருந்தால் அதனுடைய நிறைவு எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அடுத்து செல்வி பி மேனகா, முனைவர் பட்ட ஆய்வாளர், தியாகராஜர் கல்லூரி, மதுரை. மூன்றாவது பரிசினை பெறுகிறார்கள். அடுத்து பேச்சு போட்டியிலே பரிசுகளை வென்ற முதல் பரிசினை பெறுபவர் செல்வன் முத்தரசன், தூய சவேரியார் கல்லூரி, பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையிலே நடைபெறுகிற அத்தனை நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டு சிறப்பிக்கின்ற மாணவர் இவர். இரண்டாம் பரிசு பெறுபவர் செல்வி செல்வ எப்சிபா, தூய யோவான் கல்லூரி, பாளையங்கோட்டை. இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கிற போது முதல்வர்களுடைய எண்ணத்திலே உயர்ந்த எண்ணங்கள் தோன்றி கொண்டிருக்கும். மூன்றாவது பரிசினை பெறுகிறவர் செல்வி கல்பனா, சாரதா கல்லூரி, திருநெல்வேலி. இந்த கோப்பையை பெறுகிறார்கள். அதை எடுத்துருங்களா? பையன் வரோம். பேச்சு போட்டியிலே கோப்பையை வெளியிறவர் செல்வன் முத்தரசன் அவர்கள். ஸ்ரீதேவி அவருடைய நூலை துணைவேந்தர் அவர்கள் வெளியிட உலக திருக்குறள் பேரவையின் நெல்லை மாவட்ட தலைவர் இளமுனைவர் ராசகலியா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகச் சிறப்பாக வரவேற்புரை, வாழ்த்துரை, சிறப்புரை வழங்கிய பெரியவர்கள் அவையில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த விழாவில் நாயகர் ஐயா வளனரசு அவர்களே, கல்லூரி முதல்வர் கென்னடி வேதநாதன் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே,
மற்றும் நல்லாசிரியர் ஜான் பீட்டர் அவர்களே, அவையில் இருக்கிற ராஜகிளி அவர்களே, எழுத்தாளர் நாரும்பூநாதன் அவர்களே, மனோன்மணியன் சுந்தரனாரின் வழித்தோன்றல் சுந்தரம் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களே, எல்லா போட்டிகளிலும் கட்டுரை பேச்சு போட்டிகளில் கலந்து வெற்றி வாகை சூடிய மாணவ மாணவியர்களே, பங்கேற்ற மற்ற மாணவர்களே, இந்த விழாவுக்கு பதக்கமும் தமிழ் நூல்களும் வழங்கிய புரவலர் மோகன்ராஜ் அவர்களே மற்றும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் தனித்தமிழ் இலக்கியக் கழகம் நடத்துகின்ற திருவள்ளுவர் பெருவிழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக முனைவர் வளனரசு அவர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வளாகம் கிட்டத்தட்ட 1981 7 வருடம் இந்த வளாகத்தில் நான் பணிபுரிந்திருக்கிறேன். அப்பொழுது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமாக வரவில்லை, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் எக்ஸ்டென்ஷன் சென்டராக எங்கள் துறை இங்கு இருந்தது. கொஞ்சம் பின்னாடி தான் 6-7 வருடங்கள் நாங்கள் பணிபுரிந்தோம். ஸோ இந்த வளாகமும் இதை சார்ந்த இடங்களும் எனக்கு மிகவும் ஃபெமிலியரான ஒரு சூழல். ஐயா அவர்களை, வளனரசு ஐயா அவர்களை அப்போதே தமிழாசிரியராக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு பெரிய ஆளுமை, அடிக்கடி சந்தித்திருக்கிறோம், பட் ரொம்ப பழக்கமில்லை. அவருடைய திறமை, அவருடைய பேச்சாற்றல் அப்போவே ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக அவர் இருந்திருக்கிறார். அவர் அழைத்தவுடன் எனக்கு இந்த வாய்ப்பை அவர் கொடுத்தார். இந்த எல்லாரும் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 55 வருடங்களாக இந்த நிகழ்வை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தொண்டு மிக மிக உன்னதமான ஒரு பணி. அவரே சொன்னது மாதிரி செவ்வாய், வியாழன், சனி, ஞாயிறு ஆல்மோஸ்ட் வாரத்தில் 4 நாள் இலக்கிய பணி, தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும். கல்லூரி முதல்வர் சொன்னது போல் ஒரு விழா எடுத்து அவருக்கு, அவருடைய தொண்டுக்கு புகழாரம் சூட்டுவார்கள், கண்டிப்பாக சூட்டுவார்கள். இந்த விழாவில் ஐயா அவர்கள் திருவள்ளுவரை பற்றி கொஞ்சம் சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மிகச்சிறந்த பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், திருவள்ளுவர் திருக்குறளில் மிகப்பெரிய சார் சொன்ன மாதிரி நிறைய உங்கள் எல்லாருக்கும் புலமை எல்லாமே இருக்கும். திருக்குறளை பற்றி உங்ககிட்ட நான் பேசுகிறது கொல்லன் பட்டறையில் ஊசி வைக்கிற மாதிரி தான். பட் இருந்தாலும் ஏன்னா என்னுடைய துறை அறிவியல் தான். ஆனாலும் சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒவ்வொரு வெக்கேஷன்லையும் எங்கள் அப்பா என்னை திருக்குறள் படிக்க சொல்லுவாப்பில். அந்த வெக்கேஷன் 2 மாதமும் ஒரு 10 குறளை படித்து நான் ஒப்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, அது ஒரு பசுமரத்தாணி மாதிரி மனசில் பதிஞ்சுது. அந்த யங் ஏஜில் பதிஞ்சுது. ப்ராப்ளி என்னுடைய கேரியரை செதுக்கினதில் திருக்குறளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு குறள் மனசில் போக, ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு அந்த மாதிரி வரும்போது ஏதாவது ஒரு குறளோட 2-3 வரிகள் எனக்கு போகும். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை தன்னஞ்சு அறிவது பொய்யற்க. அந்த ஒரு வார்த்தை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சொல்லுவாங்க, என்னோடய ஜூனியர்ஸ் எல்லாருமே. அந்த மாதிரி நிறைய குறள்கள் நம்மளை அறியாமலே நம்ம மனசில் யங் ஏஜில் அது பதிஞ்சு நம்மளை பக்குவப்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கணும். ஸோ திருவள்ளுவரை பற்றி சொல்லும்போது சொல்லிக்கிட்டே போகலாம். உலக பொதுமறை, நிறைய பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, நிறைய திருக்குறளை பற்றி யூ கேன் டெல் ஸோ மெனி திங்ஸ். முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அறம், பொருள், இன்பம். இன்பம்
ஒவ்வொரு மனிதனுடைய தேடல்கள் இன்பம், அந்த இன்பத்தை அடைவதற்கு பொருள் தேடுதல், அந்த பொருளை வந்து அறம் சார்ந்து நாடுதல். ஸோ மாற்றியும் சொல்லலாம், அறம் சார்ந்த பொருள் தேடி இன்பத்தை உய்வித்தல். அந்த மாதிரி பல வகையான இதில் 1330 குறள்களோட வள்ளுவர் ஏற்றிருக்கிறார். திருவள்ளுவருக்கு தமிழ் உலகம், தமிழ் கூறும் நல் உலகம் வந்து நிறைய பெருமைகள் சேர்த்திருக்கிறது. 133 அடியில் திருவள்ளுவருக்கு சிலை, வள்ளுவர் கோட்டம், திருவள்ளுவர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம், ஈரோடு பக்கத்தில் திருவள்ளுவர் மலைன்னே ஒன்று, திருக்குறள் மலைன்னே ஒன்று செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் கிமு கிபின்னு சொல்கிற மாதிரி திமு திபின்னு ஒரு பழக்கமே தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது. ஏன்னா திருவள்ளுவர் வந்து கிமு 31வது வருடம் பிறந்தார்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி 2021னா 31 கூட்டிக்கிடுங்க. ஸோ தட் இஸ் திமு திபி. அந்த மாதிரி ஒரு அவ்வளவு ஒரு தமிழுக்கு வந்து அவருடைய பங்களிப்பு உள்ளது. ஸோ ஒரு ஔவையார் சொன்னதாக ஒரு இது சொல்லுவாங்க, தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர் என்று ஔவையார் சொன்னதாக ஒரு இது. தேவர் குறள் ஃபஸ்ட்டு திருக்குறள், அண்ட் தென் நான்மறை வேதங்கள், மூவர் தமிழும் முனிமொழியும், அகத்தியர் குறுமுனி இயற்றிய மொழி, மூவர் தமிழ் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மொழி, எல்லாமே தமிழுக்கு பெருமை சேர்த்த ஒரு இதில் முதன்மையாக நிற்கிறது வந்து திருக்குறள் தான். ஸோ திருக்குறளோட பெருமை சொல்லிக்கிட்டே போகலாம். மருந்துங்கிறத பற்றி கூட ஒரு அத்தியாயம் 2-3 குறள்களை உங்கள் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். மருந்து 99வது அத்தியாயம் மருந்து. அந்த காலத்திலே நான் இன்ஃபேக்ட் ஒரு இந்த பசுமை ஃபார்மசின்னு ஒரு இடம் உண்டு. அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு போனீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மருந்துங்கிறது உள்ள 10 குறளையும் எழுதி போட்டிருப்பாங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்கும். மிகினும் குறையும் நோய் செய்யும், அதில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து மிகினும் குறையும் நோய் செய்யும். கூடுனாலும் குறைஞ்சாலும் உங்களுக்கு இன்றைக்கி எல்லாருமே அதான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. சாப்பாடு கொஞ்சம் கூடுனாலும் நோய் தான், குறைஞ்சாலும் நோய் தான். அதே மாதிரி தான் நம்ம செயல்கள் எல்லாமே அந்த லிமிட்டை தாண்டினாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை தான். ஸோ மிகினும் குறையும் நோய் செய்யும், நூலோர் வழிமுதலா எண்ணிய 3ங்கிறது நோய்ங்கிறது வாதம் கபம் பித்தம்னு ஆயுர்வேதம் காட்டுற அந்த 3 நோயை தான் அது மீன் பண்ணுது. ஸோ நீங்கள் ரொம்ப சாப்பிட்டாலே இன்டைஜஷன், அது ரிலேட்டடான ப்ராப்ளம், சாப்பிடாமல் இருந்தாலே ரிலேட்டடான ப்ராப்ளம். ஸோ முதல்ல அந்த மருந்தில் அவர் ஆரம்பித்த இதே அதுதான். அதே மாதிரி ஒரு மருத்துவரை பற்றி சொல்லும்போது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். நோய் நாடி ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் பார்ப்பாங்க, நோய் நாடி. அதுக்கப்புறம் டாக்டர் என்னச்சுன்னா நோய் முதல் நாடி, எந்த மூலம், அதனுடைய மூலம், அந்த நோய்க்கு மூலம் நோய் முதல் நாடி, அதுக்கப்புறம் தான் மருந்து கொடுக்கணும். நோய் தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். ஸோ ஒரு டாக்டரோட ரோலை வந்து எவ்வளோ சிம்பிளாக அழகாக அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கள் பல்கலைக்கழகத்தில் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில், மனோன்மணி சுந்தரனார் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்த்தாய் வாழ்த்து ஐயா பண்ணதான், அவங்க வழித்தோன்றல் இங்கே இருக்கிறாங்க. எங்கள் பல்கலைக்கழகத்தோட உள்ள நீங்கள் நுழையும் போதே உள்ள ஒரு குறள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குறள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள். ஆஸ் எ டீச்சர், ஆஸ் ஒரு கல்வியாளர்னு வரும்போது அந்த குறள் ரொம்ப ஒரு அற்புதமான குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு எழுத்து கூட அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவோ லோயராகவோ இல்லை. கற்க, ஃபஸ்ட்டு படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். கசடற, எந்த விதமான வித்தவுட் எனி டிஃபெக்ட், மிஸ்டேக்கே இல்லாமல் படிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ஷன் அடைய முடியும். கற்க கசடற. அதுக்கப்புறம் நினச்ச படித்தா மட்டும் போதாது, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ இதெல்லாம் பண்ணினாலே ஒரு மனிதன் அறம் சார்ந்து பெர்ஃபெக்ஷனாக அவர் வாழ்க்கையில் வாழ முடியுங்கிற ஒரு இது. அதே மாதிரி இன்னொரு குறளுமே ஜஸ்ட் உங்கள் முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். த மோஸ்ட் கோட்டடு குறள்னு எல்லாரும் ஒன்று சொல்கிறது வந்து இல்வாழ்க்கை பற்றி சொல்லும்போது, லைஃபுக்கு வந்து ஒரு முக்கியமான இது வந்து அன்பும் மரணம் இல்வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி நிறைய குறள்கள் நம்ம பல்வேறு கட்டங்களில் கடந்து போகிறோம். ஸோ சமூக வாழ்க்கைக்கு திருக்குறள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எந்த மாதிரி ஒரு
ஒரு ஒரு ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதன் பிறந்து இறந்து போகிற வரை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மனிதனுக்கு தேவையான சமூக நெறி கோட்பாடுகள், அறம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் திருக்குறள் எடுத்து வைக்கிற மாதிரி வேறு எந்த நூலும் கொடுத்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய குறள்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்பொருள் யாராய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எண்ணெண்ணை ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, நிறைய சோமனி ஒவ்வொரு குறளுமே ஒவ்வொரு முத்து முத்தாக திருவள்ளுவர் வார்த்தைகளை கோர்த்து ஒரு அழகான ஒரு ஆரமாக செய்திருக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான குறளையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பஸ்லலாம் பார்த்திங்கன்னா கலைஞர் எழுதுன மாதிரி ஒரு கோட் போட்டிருப்பாங்க. நீ நான் சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது, நாம்னு சொல்லும்போது தான் உதடுகள் ஒட்டும்னு ஒரு கோட் உண்டு. தமிழ்லேயும் திருக்குறள்லேயும் அப்படி ஒரு குறள் உண்டு. ஒட்டாத ஒரு குறள் என்னென்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இது துறவுங்கிற அதிகாரத்தில் வர்ற முதல் பாட்டு, 34வது அதிகாரத்தில் வர்ற முதல் பாட்டு, 341வது பாட்டு. யாதனின் நீங்கியான், அதாவது துறவு வாழ்க்கை. துறவுங்கிறது பற்றற்று இருக்கிறது. ஒரு பொருளை நீங்கள் ரொம்ப விரும்புனீங்கன்னா அது மேலே பிரியம் ஜாஸ்தி வரும்போது அந்த பொருளை நீங்கள் விட்டு விலகும்போது உங்களுக்கு வலி ஜாஸ்தி இருக்கும், பெயின் ஜாஸ்தி இருக்கும். யாதனின் நீங்கியான், ஒரு பொருளோ ஒரு ஏதோ அதனுடைய தேவையை நீங்கள் விட்டு விலகும்போது அது மேலே உள்ள அதை விட்டு பிரியும் போது உங்களுக்கு வலியும் குறையும். நோதல் அதனின் நிலம், அதை விட்டு நீங்கள் பிரியும் போது உங்களுக்கு வலியும் ரொம்ப குறைஞ்சி போகும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், உறவுகளுக்கும் பொருந்தும். ஒரு ரொம்ப ஆசைப்பட்டு ஒன்று சாப்பிட்றோன்னு வச்சுங்க, அதை விட்டு வெறுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த ஒரு குறளை மட்டும் சொல்லும்போது உதடுகள் ஒட்டவே ஒட்டாது. ஸோ அந்த ஒட்டாத ஒரு நிலைக்கு இந்த குறள் எடுத்துக்காட்டு. எவ்வளவு நுணுக்கமாக திருவள்ளுவர் இந்த குறளை எழுதியிருக்கிற பாருங்கள். இந்த குறள் சொல்கிறதே துறவு மனப்பான்மை, எதுலேயும் ஒட்டாத தாமரையிலே தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுக்கு சொல்லப்பட்ட குறளில் உதடுகள் கூட ஒட்டலை. அவ்வளோ அழகாக திருவள்ளுவரோட சிறப்பு. பெர்ஃபெக்ஷன் இன் எவ்ரி திங். 1330 குறளும் பெர்ஃபெக்ஷன் தான். ஸோ சச் எ கிரேட், அவ்வளோ ஒரு சிறந்த தமிழறிஞர். தமிழுக்கே பெருமை, உலகுக்கே பெருமை. திருவள்ளுவர் பெருமையை ஐயா இத்தனை வருடங்களாக முன்னெடுத்து கொண்டு செல்கிறார். அவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அவருடைய வாழ்வின் அர்த்தம், அப்படி தான் சொல்லணும். அவ்வளவு ஒரு சிறப்பாக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ எனக்கு முடிவாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக, இந்த வளாகத்துக்குள் கிட்டத்தட்ட நிறைய வருடங்களுக்கு பிறகு நான் வரேன், இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காகவும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதற்காகவும், சந்திக்க இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா வளனரசு அவர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திருநெல்வேலி தனித்தமிழ் கழகத்தினுடைய சார்பில் ஒரு திருவள்ளுவர் விழா எடுத்துக்கொண்டிருக்கின்ற மாபெரும் அரங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் தமிழ் மாமணி முனைவர் வளனையா அவர்களே, இன்று பரிசு பெற்ற கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்கள் செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி, கோப்பைகள்லாம் வழங்கி சிறப்பு செய்கின்ற எங்களுடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முனைவர் முதுமுனைவர் ஐயா பிச்சுமணி ஐயா அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர், அகவர்கள் அகற்றி அறிவொளி வீசுக என்ற மேல்வரி சட்டத்தை கொண்டு இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த தூய யோவான் கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர் மற்றும் உள்ள கல்வி மேலாளர் ராஜகலி ஐயா அவர்கள், அரங்கத்தை அலங்கரிக்கின்ற பல இலக்கிய அமைப்புகளுடைய அமைப்பாளர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சனி என்றால் நல்லதில்லை அப்படின்னு ஜோசியரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய மாநில தமிழ்ச்சங்கத்தில் ஒரு பாண்டியன் என்று ஒரு புலவர் இருக்கிறார். நற்சனி, சனி என்றால் நல்லது,
ஏன்னா சனிக்கிழமை தோறும் தான் எங்களுக்கு திருக்குறள் விருந்து மாநில தமிழ்ச்சங்கத்தில். ஆக அப்படிப்பட்ட ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு அருமையான விழா எடுத்து திருவள்ளுவர் விழா, அதுவும் கட்டுரை போட்டி, மாணவர்களுக்கு ஆய்வு கட்டுரை போட்டி. ஆண்டுக்கு ஒரு அறிஞர் அவருடைய 12 நூல்களை 12 தமிழ் ஆர்வலர்கள் மாநில தமிழ்ச்சங்கத்தில் ஆய்வு செய்து உரை வழங்குவார்கள். அந்த 12 கட்டுரைகளும் நூலாக வடிவம் பெறும். அந்த நூலை கையேடாக கொண்டு மாணவர்கள் அவருடைய அந்த ஆசிரியருடைய பிற நூல்களை எல்லாம் வாங்கி படித்து கட்டுரை போட்டி எழுத வேண்டும். இது 54 வருடங்களாக இது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அறிஞரை கண்டு அவருடைய ஒப்புதல் பெற்று அவருடைய நூல்களை ஆய்வு செய்து அவருடைய துணையையும் பெற்று அந்த அறிஞர் அவருடைய மகிழ்ச்சியில் அந்த தங்கப்பதக்கத்தை அளிப்பதற்கு அவர் முன் வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு இது ஆண்டு பூராவும் ஒரு அட்டவணை வைத்துக்கொண்டு ஐயா அவர்கள் வளனையா அவர்கள் பணி செய்வதனால இது தொடர்ந்து நடக்கிறது. தேவனைய பாவாணரும் மறைமலை அடிகளும் நம்முடைய பரிதிமார் கலைஞரும் வளர்த்த தனித்தமிழை ஐயா அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நெல்லை மாநகரிலே. எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பயிற்சி. அதாவது மாநில தமிழ்ச்சங்கத்துக்கு போன பிறகு தான் நன்றி என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்தவே செய்தோம். தேங்க்ஸ் என்று சொல்லி நன்றி என்ற சொல்லை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் சில நேரங்களில் புகை வண்டியில் பயணம் செய்யும் பொழுது நாங்கள் யாருடனாவது தமிழ்ச்சங்க தொடர்புடையவர்கள் ஒருவர் பேசி கொண்டிருந்தால் நாங்கள் பேசி வைத்ததும் நீங்கள் எந்த தமிழாசிரியரா என்று எங்களை கேட்பார்கள். அந்த அளவுக்கு பேச்சு தமிழில் தனித்தமிழ் எதற்காக கலக்க வேண்டும்? ஐயா அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொல்வார்கள். எழுத்தை சொல்லும் பொழுது தமிழினுடைய எழுத்து அந்த 18 மெய்யும் 12 உயிரும் தான். நம்முடைய கிரந்த எழுத்துக்கள் நம்முடைய எழுத்திலே கிடையாது, தமிழ் எழுத்திலே கிடையாது. ஏன் அந்த கிரந்த எழுத்துக்களை நாம் பயன்படுத்த வேண்டும்? நீங்களே ஆங்கிலேயன் ஒருவன் ஆங்கில ஒரு வார்த்தையில் ஒரு பிறமொழி சொல்லை போட்டால் அனுமதிப்பானா? நீங்கள் பேசும்பொழுது வேண்டுமானால் ராஜாஜி என்பதை ராசாசி என்று சொல்வதற்கு பதிலாக ராஜாஜி என்று சொல்லுங்கள். ஆனால் எழுதும் பொழுது அந்த நம்முடைய எழுத்தே இல்லை, அது கிரந்த எழுத்து, தமிழ் எழுத்தே இல்லை. நம்முடைய தொல்காப்பியம் சொல்கின்ற நம்முடைய தமிழ் எழுத்துடைய கணக்கில் கிரந்த எழுத்துக்கள் கிடையாது. அவற்றை பயன்படுத்தாதீர்கள். இந்த மாதிரி அறிவுரைகள் நிறைய நாங்கள் இந்த மாநில தமிழ்ச்சங்கத்தில் ஒரு பெரிய பயிற்சி பட்டறை, அந்த பட்டறையிலே கலந்து கொண்டு ஐயா அவர்களுடைய ஒரு ஆற்றுப்படுத்துதலே நாங்கள் எல்லாம் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட வளனையா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு செல்வார். அடுத்ததாக கல்லூரி முதல்வர் அவர்கள் முயற்சி செய், பயிற்சி செய். இன்றைக்கி நம்ம மனதில் அந்த செய்தி, அதாவது நான் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் சேவியர் கல்லூரியில் ஃபாதர் சூசைட்டை படிச்சிருக்கிறேன். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, ப்ரிப்பேர், அட்டெண்ட், ரிப்பீட் அப்படிம்பார். வகுப்புக்கு வருவதற்கு முன்னால் என்ன பாடம் நடக்க போகிறதோ அதை ஒரு தடவை அப்படி ஒரு முன்னோட்டம் வாசிட்டு வா. வகுப்பில் கவனி, நல்ல மாணவர்கள் வகுப்பிலேயே படித்து விடுவார்கள். அட்டெண்ட், ரிப்பீட், அன்றைக்கே போய் நீ அதை படித்து விடு. இந்த ப்ரிப்பேர், அட்டெண்ட், ரிப்பீட்டு இதை படித்து தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி இப்போ முதல்வர்கள் நம்மகிட்ட சொல்லிக்கிறக்கூடிய இந்த செய்திகள் மனதில் சென்று ஆழமாக பதிந்து அவை செயல்படுத்தப்படும் பொழுது நிச்சயம் வெற்றி நிச்சயம். அதான் இன்றைக்கு அவர்கள் முயற்சி செய், பயிற்சி செய் என்ற ஒரு தாரக மந்திரத்தை மாணவர்கள் நிரம்பிய இந்த அரங்கத்தில் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த கல்லூரி அரங்கத்தை அவர்கள் மிகவும் மகிழ்வுடன் தந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் மாநில தமிழ்ச்சங்க அரங்கத்திலே நடத்துவது துணைவேந்தர் மாதிரி பெரியவர்களை அழைத்து நடத்துவதற்கான அரங்கங்கள் எங்களிடம் இல்லை, அந்த வசதி இல்லை. அதற்கு இந்த கல்லூரியை கொடுத்தது மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் துணைவேந்தர் அவர்கள் திருவள்ளுவர் விழாவுக்கு வருகிறார்கள் என்பது எங்களுக்கு ரொம்ப பெருமை. திருக்குறள் தேசிய நூல் ஆக வேண்டும், தேசிய நூல் ஆக வேண்டும் என்ற குரல் எழுப்பி கொண்டிருக்கிற பொழுது துணைவேந்தர்களுடைய மட்டத்தில் ஒரு திருக்குறள் பற்று சொல்கிறார்கள் பார்த்தீர்களா? யாதனின் யாதனின் நீங்கியா நோதல், அதனின் இளன் என்ற குரல் உதடு ஒட்டாத குரல் மட்டுமல்ல, அது சொல்ல வருகின்ற செய்தியை பற்று வேண்டாம் என்பதற்கு அந்த உதடு ஒட்டாத ஒரு செய்தியும் அந்த குரலில் இருக்கிறது, அந்த நீரோட்டக குரலில் இருக்கிறது என்று எடுத்து சொல்லுகின்ற துணைவேந்தர் போன்றவர்கள் திருக்குறள் விழாக்களுக்கு வருவது தமிழுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்ற அவர்களுக்கு மிகவும் எங்களுடைய மாநில தமிழ்ச்சங்கத்துடைய சார்பிலும் திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கலைத்துடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து பரிசு பெற்ற மாணவர்கள்
முதல் பரிசு பெற்ற கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற ஸ்ரீதேவி அவர்கள் ஆய்வுக் கட்டுரை, அந்த ஆய்வுக் கட்டுரையிலே அவர்கள் அத்தனை நூல்களையும் அலசியிருக்கிறார்கள். அருமையான ஆய்வுக் கட்டுரை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் முதல் பரிசு பெற்றதில் ஆச்சரியமில்லை. அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களை அனைவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம். அதே மாதிரி பேச்சுப் போட்டிகளிலும் முதல் பரிசு பெற்ற முத்தரசன் அவருக்கு முருகன் கூப்பிட்ட மாதிரி திருநெல்வேலியில் இலக்கிய அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் கூட்டங்கள் நடத்துகின்றனவோ அங்கெல்லாம் நீங்கள் முத்தரசனை பார்க்கலாம். அந்த இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற அந்த பெருமையை இன்று அவர்கள் பெற்றார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பில் வாழ்த்துகிறேன். அதே மாதிரி பேச்சுப் போட்டியிலே 2வது பரிசு பெற்ற இந்த கல்லூரியினுடைய மாணவி எப்சிபா, 3வது பரிசு பெற்ற கல்பனா, கட்டுரை போட்டியிலே 2வது பரிசு பெற்ற குமரகுருபரன் அவர்கள். குமரகுருபரன் அவர்களுக்கு வயது 68. ஆய்வு கட்டுரை எழுதி வழங்கியிருக்கிறார்கள். இந்த வயதில் அவர்கள் PhD பண்ணிகிட்டு இருக்கிறார்களாம். ஆய்வு மாணவராக இருக்கிறார்கள். அவருடைய சார்பில் அவருடைய இளவல் நாறுபுநாதன் அவர்கள் திருநெல்வேலி அறிந்த நல்ல ஒரு சிறுகதை எழுத்தாளர், முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர், அவர்களுடைய சகோதரர் என்று கேள்விப்பட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சி. அந்த குமரகுருபரருக்கு நம்முடைய அனைவர் சார்பிலும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த யோவான் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் வளனையாவோட படித்தவர் என்பதிலே பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எல்லோருமே இந்த விழாவை இந்த அரங்கத்தில் நடத்துவதற்கு மிகவும் பேறு பெற்றவர்கள். இந்த விழா மிகவும் சிறப்பாக நடந்தது. திருக்குறள் இசைத்த நடிப்பிச கலைஞர் ஐயா அருணா சிவாஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துப்பா வாசித்த பாவலர் அவர்கள். இறைவேண்டல் எங்களுடைய மாநில தமிழ்ச்சங்கத்தின் தலையாய அறம் சர்வசமய நல்லிணக்கம். நாங்கள் போற்றுகின்ற அறம் சர்வசமய நல்லிணக்கம். அந்த வகையிலே தமிழை போற்றுவது, சர்வசமய நல்லிணக்கத்தை போற்றுவது. அந்த வகையிலே எங்களுடைய முனைவர் பிரம்மசக்தி அம்மா அவர்கள் வாழ்த்து இறைவேண்டல் பாடி இந்த விழாவை தொடங்கினார்கள். வரவேற்புரை நல்கிய ஐயா ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் ரொம்ப, அதாவது குரல் வளத்துடன், கணீர் என்ற குரல் வளத்துடன் ஆற்றலுக்காக ஒரு நிகழ்ச்சி எடுக்க வேண்டும் என்றால் வரவேற்புரை தூக்கலாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு தூக்கலான வரவேற்புரையை வழங்குகின்ற நண்பர் ஜான் பீட்டர் ஐயா அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தத்தில் இந்த வாழை பொழுதில் இங்கே பெருமளவில் கூடி இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கிய கழகத்தின் சார்பில் நன்றி என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் கதிர் தொலைக்காட்சி மூலம் உலகம் பூராவும் எடுத்துச் செல்கின்ற எங்களுடைய பல நிகழ்ச்சிகளை கதிர் டிவியினுடைய முத்தமிழ் அவர்களே ஒரு பெரிய தமிழ் அறிஞர். அவர் நல்ல தமிழ் பேச்சாளர், ஒரு பெரிய தமிழ் பேராசிரியருடைய மகன். அவர்கள் நிகழ்வுகளை பதிவு செய்து உலகம் முழுவதும் அதை பரப்புகிறார்கள். சார்பிலும் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.